ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்த கோகோனட் வீட் குக்கீஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி குக்கீஸ் எபிசோட் 2ல் வந்து நம்ம பார்க்க போகிறது ராகி அண்ட் கோதுமை மாவு வச்சு ஒரு குக்கீஸ். ஸோ இதுக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 80 grams ஆஃப் பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அதை சாஃப்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்வீட்னருக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நாட்டு சர்க்கரையும் போட்டு பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 5 to 6 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லையா பெரிய சீனெல்லாம் இல்லை, விட்டுறலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டி நான் வந்து 1/2 cup ஆஃப் கோதுமை மாவு அண்ட் 3/4 cup ஆஃப் ராகி மாவு வித் அ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து நான் நல்லா 1க்கு 5 தடவை சலிச்சு எடுத்திருக்கேன். ஸோ சளிச்செடுத்து எடுத்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து வெட் இன்க்ரீடியன்ஸோடு போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான டோவாக வந்து திரட்டி எடுத்துக்கணும் நம்ம. அண்ட் எடுத்த இந்த டோவை டைரெக்டாக ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணாமல் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு 15 to 20 minutes வந்து செட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பட்டர் வந்து கரெக்டாக வந்து குக்கீஸோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த சியூபி குக்கீஸ் வந்து நீ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் அது செட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக்கிங் ட்ரேவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு செட் பண்ணிவிட்டு ஓடிஜியை வந்து 10 minutesக்கு வந்து 170 degrees Celsius வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அழகாக டோவை கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி குக்கி கட்டர் வச்சு ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு குக்கீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரஃப்பான ஷேப்பாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் கையிலேயே நான் இப்படி இதில் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லை, நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சும்மா டிசைனுக்காக டூத் பிக்கை வச்சு அங்கங்கே நான் க்ராஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அதுக்கு ஃபோக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிஸ் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பேக்கிங்க்கு வந்து அதே 180 degrees Celsius 12 to 15 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியோட டெம்பரேச்சரை பொறுத்து 15 to 20 minutes கூட ஆகலாம். பட் ஆனால் 15 minutesலேயே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா, குக்கீஸ் வந்து மேலே எப்படியுமே சாஃப்டாக தான் இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் தான் க்ரன்ச்சியாக மாறும். ஸோ அடிப்பக்கத்தை திருப்பி பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுதான் குக் ஆகிடுச்சுங்கிற பதம். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். தேங்க்யூ.